ஓகே. வணக்கம் மக்களே. ரீசெண்டா நான் வந்துட்டு போட்டிருந்த ஒரு வீடியோல ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் பெரியார தப்பா பேசுற மாரி ஒரு வீடியோ இருந்தது. அந்த வீடியோல வந்துட்டு ஆக்சுவலி அது நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்தோடனே ஆன் த ஸ்பாட் ஜோக், அது நான் எழுதின ஜோக் கூட இல்லை. ஆன் த ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்ண உடனே அங்க நிறைய பேர் சிரிச்சாங்க. அண்ட் என்னோட ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே எண்ணத்துல அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய ரிப்பர்கஷன் இருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா அதுல நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படிங்கறது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இது ஜோக்கு தானே, இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனா எப்போ நிறைய தப்பான மீம் பேஜஸும் தப்பான பேஜஸும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்துட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்னு. ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். ஐ எம் ரியலி சாரி ஃபார் போஸ்டிங் தட் ஜோக் ஆன்லைன் அண்ட் டூயிங் தட் ஜோக் ஆல்சோ. இனிமே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஜோக்ஸ் அபவுட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் ஆர் பிக் social reformers, because I'm a very very big admirer of Periyar, I shouldn't have done it. I should have known better. இது வெறும் ஜோக்குன்னு நம்ம பிரிச்சு பார்க்குற ஒரு சமுதாயத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அதை சொல்லியிருப்பேன். அதனால நான் பண்ணேன். அது நான் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த குயர் ஃபோபியா ரீசெண்டாக பண்ண ஜோக்ஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். கண்டிப்பா அரசியலை சுத்தி இருக்கும், ஆனா இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் நான் அரசியலை சுத்தி நிறைய ஜோக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் பிரச்சனை இருந்ததில்ல. இதுக்கு வந்திருக்குன்னா ஐ ஹாவ் டு அக்செப்ட் த மிஸ்டேக் அண்ட் கோ ஃபார்வர்ட். ஸோ ஐ ஹோப் இனிமே ஃபியூச்சர்ல பண்டாங்க் பேஜ்ல இருந்தோ இல்ல ஃபயாஸ் ஹுசேன் ஆஸ் அ கமீடியன் வில் நாட் போஸ்ட் ஜோக்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி நாட் வித்வுட் ஃபேக்ட் செக்கிங் ஆர் which is just misinformation. Yeah, so that's my apology. I'm sorry, I shouldn't have done it. I'll see you soon with a new video. Bye. ஸோ அவர் பெரியார் பற்றி பேசின கிளிப் எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது நிறையா பேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா பேர்த்தையுமே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ எல்லா பேருமே இவங்க வைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பாலஜியும் போட்டிருக்காங்க. ஸோ இது கோர்ட் கேஸ் வரைக்கும் போகுன்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டு எல்லா பேர்ட்டையுமே மன்னிப்பு கேட்டிருக்காரு.